ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா மஸ்கட்டில் இருக்கிற காலா மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த மீன் மார்க்கெட்டு ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் மட்டும்தான் இருக்கும். அதுவும் ஈவினிங் ஒரு 4:30க்கு மேலே வந்தோன்னா ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. இது பக்கத்துலேயே காய்கறி மார்க்கெட்டும் இருக்குது. காலா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியான்றதுனால அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வாங்கிட்டு போவாங்க. இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட விலையும் கம்மியாக இருக்கும், மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுதாங்க காலா மீன் மார்க்கெட்டு. எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் இங்கே மீன் வாங்கிட்டு போவாங்க. எங்களுக்கு மீன் வேணும்னா கூட நாங்கள் இங்கே வாங்கிட்டு போவோம். நம்ம ஊர்லெலாம் காலையில் தான் மீன் மார்க்கெட்டும் காய்கறி மார்க்கெட்டும் இருக்கும். ஆனால் இங்கே ஈவினிங் போல் தான் மீன் மார்க்கெட்டும் காய்கறி மார்க்கெட்டும் போடுவாங்க. அதுவும் வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் இருக்கும். ஃப்ரைடே சாட்டர்டே வந்தோன்னா நம்மளுக்கு தேவையான காய்கறியும் மீனும் வாங்கிட்டு போகலாம். இங்கேருந்து மீன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இங்கேயே மீன் கட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட கொடுத்தோன்னா அவங்க கட் பண்ணி கொடுப்பாங்க, நம்ம காசு கொடுக்கணும். நிறைய வெரைட்டியில் மீன் இருக்குது பாருங்கள். சூப்பர் மார்க்கெட்லலாம் கூட மீன் விற்பாங்க. ஆனால் அது இன்றைக்குள்ள மீனாக நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இங்கே இன்றைக்கி பிடிச்ச மீன் எடுத்துகிட்டு வருவாங்க. விலை கம்மியாக இருக்கிறதுனாலையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனாலையும் ஒரு 4:30லேருந்து 7 இல்லை 8 மணிக்குள்ளே காலி ஆகிடும். இங்கே திருக்கை மீன் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. 1 கிலோ 500 பைசா, நம்ம ஊர் காசில் 100 ரூபா. கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த திருக்கை மீன் நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் வெரைட்டி இருக்குன்னு. இங்கே பாருங்கள் நண்டு, எறா, கனவா இதெல்லாம் கூட இங்கே இருந்துச்சு. பக்கத்துலேயே மீன் கட் பண்ணுறதுக்கு கூட ஆளுங்க இருக்காங்க பாருங்கள்.